வீட்டில் பிரெட் இருக்கப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. பிரெட் சீஸு கார்ன் இது 3 இருந்தால் போதும், ரொம்பவே சூப்பரான ஒரு டோஸ்ட் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. புவிஸ் கலெக்ஷன்ல இருந்து அதர்வாக்காக இந்த கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க பர்த்டே அப்போ. அவனோட மெமரிஸ் பார்க்கவே கொஞ்சம் இமோஷனலாக இருக்கு. இவங்க கிட்ட இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிஃப்ட் கலெக்ஷன் வந்து அவைலபிள் இருக்கு. அவங்க இன்ஸ்டா பேஜ் வந்து டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறத விட ஹேண்ட்மேடாக பண்ணி கொடுக்குறது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதர்வாவோட லஞ்ச் பாக்ஸ் மெனு பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பு, அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு தான் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு தோணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு என்னடா பண்ணுறது, ஏன்னா டேரெக்டாக கொடுத்து அவன் கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டான். ஸோ பட்டர் இருந்தது, அதை வச்சு ஒரு டோஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக இதை பாயில் பண்ணி கொடுத்து விட்டு அவங்கள போர் அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கிழங்கு 10 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு பட்டர் நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு க்ரசான்ட்டோ தாங்க எடுத்து வச்சிருக்கேன். 3:15 5 o'clock வரைக்கும் கொக்கோ கிளாஸில் இருக்கான். ஸோ மார்னிங் 8:15 வீட்டை விட்டு போனால் 5 o'clock வரைக்கும் ஸ்கூலில் தான். ஸோ பசிக்குன்ட்டு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிடுவேன். ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு வந்தாச்சு.